உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 22:14, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தேவன் உங்களுக்காக அவர் செய்வாருங்க. என்ன இந்த பிரச்சனைக்காக, இந்த வியாதிக்காக நான் என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியல, கவலையா இருக்குது, இதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் பார்த்துப்பாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தேவன் பார்த்துப்பாரு அப்படின்னா தேவனே உங்க பிரச்சனைகளை முடித்து தருவார், தேவனே உங்க வியாதிகளை சரி பண்ணி தருவார், அப்படிதான் அர்த்தங்க. அதனால உங்க மனசுல நீங்க எதையும் போட்டு வச்சுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்னால் பார்க்க சகிக்க முடியல, ஐயோ அந்த வியாதியை பார்க்க என்னால் முடியல, இதை தாங்கிக்க முடியல, இந்த பிரச்சனையை தாங்கிக்க முடியல, அதனால் தேவன் பார்த்துக்கிறார். உங்களால் பார்க்க முடியல, ஆனாலும் தேவன் பார்த்துக்கிறார். என் பிள்ளைங்களால இதை பார்க்க பிடிக்கல, இதை பார்த்தாங்கன்னா என் பிள்ளைங்க டென்ஷன் ஆயிடுறாங்க, என் பிள்ளைங்க மனசளவில் நொறுங்கி போயிடுறாங்க, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் அந்த பிரச்சனைகளை முடித்து வைப்பேன், நானே அந்த வியாதியை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். தேவன் பார்த்துப்பாரு. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ஜெபம் மட்டும் பண்ணால் போதும். இன்னைக்கு அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, துதியுங்க, பாட்டு பாடுங்க. இஸ்மவேல் என்ன பண்ணானா, அவங்க அம்மா கிட்ட தொடர்ந்து தண்ணி கேட்டுகிட்டே இருந்தான். அம்மா தண்ணி கொண்டு வாங்கம்மா, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கம்மா. அவங்க அம்மாவால் ஒன்றுமே சொல்ல முடியல, தண்ணியே இல்லை அந்த வனாந்திரத்தில், தண்ணி கேட்டுகிட்டே இருக்கான், இவளால் கொடுக்க முடியல. அவங்க பையன் பயங்கர சோர்ந்து போயிட்டான், டயர்டாயிட்டான். ஏன்னா பயங்கரமான வெயில் வனாந்திரத்தில், என்ன பண்ணுறதுனே தெரில. தான் பையன் மயங்கி விழுந்தா இவளால் சகிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் இந்த காட்சியை பார்க்க மாட்டேன், இந்த சீனெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆகார் ஓடி போய் அவன் சத்தமே கேட்காத இடத்துல போய் நின்றுக்கிறான். என்கிட்ட தண்ணி இருந்தால் நான் ஓடி போய் என் பையனுக்கு கொடுப்பேனே, எனக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியலையே, கவலைப்பட்டு அழுதுட்டு நிற்கிறா. நான் தேவன் பார்த்துக்கிட்டாருங்க, இஸ்மவேல தேவன் பார்த்துக்கிட்டாரு. தேவன் என்ன பண்ணாரு? தண்ணீர் கொடுத்தார். அவங்க அப்பா இஸ்மவேலுடைய அப்பா ஒரு துருத்தி தண்ணீர் தான் கொடுத்து விட்டாரு. ஆனால் தேவன் ஒரு கிணத்து தண்ணி கொடுத்தார். பிரச்சனை சரியாயிடுச்சு. அவர் பார்த்துக்கிட்டார் அந்த பிரச்சனை. ஆகாரால சமாளிக்க முடியாத அந்த பிரச்சனை, தேவன் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தார். அது மாதிரி தான் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துப்பாரு, உங்களுடைய வியாதிகளை சரி பண்ணி தருவார். உங்கள் மனசில் நீங்கள் எதையும் வச்சுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் தேவனை மட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, பாடல் பாடிக்கிட்டே இருங்க. தேவன் பார்த்துப்பார் மற்றது எல்லாத்தையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களால் இந்த வேதனையை சகித்து கொள்ள முடியல, இதை பார்க்க முடியல, இதை தாங்கிக்க முடியல, அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பிள்ளைங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைங்களுடைய வியாதிகளில் நீங்கள் சரி பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைங்க பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணுறீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் பா, ரட்சிப்பீராக பா. உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கணும், இல்லைனா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம், அங்கேயே அனுப்புங்க, படித்து உதச்சி திருத்தி
எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடாந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.